மாவீரன் அலெக்சாண்டர் என்ற பெயர் உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பெயராகவே மாறிவிட்டது. ஆனால் அவர் வீரராக உருவான பாதை எங்கே ஆரம்பித்தது? அது கிமு 356ஆம் ஆண்டில் மாசிடோனியாவின் தலைநகரான பெல்லா என்ற சிறிய நகரத்திலே. அப்பொழுது எபிரஸ் பகுதியில் உள்ள அப்பலோன் கோயில் தீப்பற்றி எரிந்தது. அதே நேரத்தில் இரண்டாம் பிலிப்பினுடைய மனைவி ஒலிம்பியாஸ் ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றாள். மக்கள் இதை தெய்வத்தின் அறிகுறியாக கருதி இந்த குழந்தை சாதாரணமானது அல்ல, உலகை மாற்ற பிறந்தவன் என்று நம்பினார்கள். அப்படி பிறந்த அந்த குழந்தையே அலெக்சாண்டர். அலெக்சாண்டனுடைய தந்தை இரண்டாம் பிலிப் அன்றைய காலத்தின் மிகப்பெரிய அரசியல் தந்திரவாதியாகவும் இராணுவ தலைவராகவும் இருந்தார். முன்பு பலமுறை வெளிநாட்டு படைகளால் தாழ்த்தப்பட்ட மாசிடோனியாவை அவர் புதிதாக உருவாக்கிய ஃபைலாங்ஸ் என்ற அணிவகுப்பு முறையாலும் கடுமையான இராணுவ ஒழுங்காலும் வலிமையாக்கினார். பிலிப் சாமானியமாக எதிரிகளை அடக்கவில்லை. அவர் எதிரிகளை வென்ற பின்பு அவர்களை தனது கூட்டாளிகளாக மாற்றும் திறமை உடையவர். அவர் அலெக்சாண்டரின் தந்தை என்ற அடிப்படையில் மட்டும் முக்கியமானவர் அல்ல. அலெக்சாண்டரின் மனப்பாங்கு, அரசியல் குணம், யுத்த நுண்ணறிவு ஆகியவற்றை வடிவமைத்த முதன்மை மனிதர். மறுபுறம் தாய் ஒலிம்பியாஸ் முற்றிலும் வேறு விதமானவர். அவர் எபிரஸ் நாட்டின் இளவரசி. ஆன்மீக சடங்குகள் மற்றும் இரகசிய மத நம்பிக்கைகளில் ஆழ்ந்தவர். அவர் அடிக்கடி அலெக்சாண்டரிடத்திலே, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ தெய்வத்தின் மகன் என்று கூறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த எண்ணம் சிறு வயதிலிருந்தே அலெக்சாண்டரின் மனதில் ஆழமாக பதிந்தது. இதுவே பின்பு அவரை நான் ஜியூஸின் பிள்ளை என்று நம்ப வைக்கவும் செய்தது. ஒலிம்பியாஸ் தன் மகன் ஒரு நாள் உலகின் மிகப்பெரிய அரசனாக வேண்டும் என்ற துடிப்புடன் அவரை வளர்த்தார். அவர் மிகுந்த பிடிவாதமிக்க பெண். அரச அரண்மனையில் எவ்வளவு அரசியல் சதி நடந்தாலும் தனது மகனின் எதிர்காலத்தை மட்டுமே அவர் கவனித்தார். இந்த இரண்டு பெற்றோர்களின் முரண்பட்ட குணங்கள் அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் தனித்துவமான கலவையையும் ஏற்படுத்தியது. தந்தையிடம் இருந்து இராணுவ திட்டங்கள், தந்திரங்கள், ஆட்சி சிந்தனைகளை கற்றுக்கொண்டார். தாயிடமிருந்து தெய்வீக நம்பிக்கைகள், ஆழ்ந்த ஆன்மீக உணர்வுகள் மற்றும் பிடிவாதம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். இந்த இரண்டு சக்திகளின் கலவையால் தான் அவர் ஒரு சாதாரண அரசனாக அல்லாமல் மகத்தான வெற்றியாளனாகவும் மாறினார். சிறுவயது நாட்களில் அலெக்சாண்டர் ஒரு ஆர்வமிக்க குழந்தை. வீரர்களின் கதைகள், புராணங்களின் சாகசங்கள் அவரை ஈர்த்தன. குறிப்பாக ட்ரோஜன் போரின் அகிலீஸ் அவனது ஹீரோவாகவே மாறினான். ஒரு நாள் அகிலீஸை போல உலகில் புகழ் பெற வேண்டும் என்பதே அவனது கனவு. அவன் தன்னுடன் எப்போதும் ஹோமரின் இலியட் நூலை வைத்திருந்தான். அவனது ஆசை அகிலீஸின் கதையைப் போல தனது வாழ்க்கையும் ஒரு காவியமாக மாற வேண்டும் என்பதுதான். பின்பு அவர் ஆசியா மைனருக்கு சென்றபோது ட்ரோயில் அகிலீஸின் கல்லறையில் காணிக்கை செலுத்தியது அந்த சிறுவயது கனவின் வெளிப்பாடே. அலெக்சாண்டரின் சிறுவயதில் நடந்த மிகவும் புகழ்பெற்ற சம்பவம் பூசிபாலஸ் என்ற குதிரையை அடக்கியது. அந்த குதிரை மிகுந்த காட்டுத்தனமாக இருந்தது. பல வீரர்கள் முயன்றும் அதை அடக்க முடியவில்லை. இரண்டாம் பிலிப் கூட அதை விட்டுவிடச் சொல்லிவிட்டார். ஆனால் சிறுவனாக இருந்த அலெக்சாண்டர் அதை கவனமாக நோட்டமிட்டான். குதிரை தனது நிழலை கண்டு பயப்படுகிறதை அவன் உணர்ந்தான். உடனே குதிரையை சூரியன் நோக்கி திருப்பி அதன் முதுகில் ஏறினான். குதிரை அமைதியாகிவிட்டது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது இரண்டாம் பிலிப் பெருமையுடன், மகனே, உனக்காக மாசிடோனியா மட்டும் போதாது, உனக்கு தேவையானது முழு உலகம் என்று கூறினார். இந்த சம்பவம் சிறுவயது அலெக்சாண்டரின் திறமையை மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையின் எதிர்கால திசையை சுட்டிக்காட்டியது. அரண்மனையில் அலெக்சாண்டரின் வாழ்க்கை எப்போதும் சௌகரியமாகவே இருந்ததாக நினைக்க முடியாது. இரண்டாம் பிலிப் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டிருந்ததால் அரண்மனையில் அரசியல் சதிகள், மனைவிகளுக்கு இடையிலான போட்டிகள், வாரிசு அரசியல் ஆகியவை தினசரி நடந்து கொண்டே இருந்தது. ஒலிம்பியாஸ்
தனது மகன் ஒரு நாள் அரசனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அலெக்சாண்டரை எப்போதும் பாதுகாத்தும் ஊக்குவித்தும் வந்தார். அந்த சூழலில் வளர்ந்ததால் அலெக்சாண்டர் மிகவும் எச்சரிக்கையுடனும் சுய நம்பிக்கையுடனும் வளர்ந்தான். குழந்தை பருவத்திலிருந்தே அவர் நான் பிறரை விட வேறுபட்டவன் என்ற நம்பிக்கையோடும் இருந்தார். விளையாட்டு வயதிலும் கூட அலெக்சாண்டர் அரசனாகவே விளையாடுவான். தனது நண்பர்களை படை வீரர்களாக கொண்டு எதிரிகளை அடக்கும் விளையாட்டுகளை நடத்துவான். அவனது நண்பர்களும் அவன் நம்மிடம் இருந்தாலும் மனதில் எப்போதும் அரசன் என்று நினைத்தார்கள். சிறு வயதிலிருந்தே இந்த தலைமையாளர் குணம் வெளிப்பட்டது. அதனால்தான் பின்பு அவன் உண்மையில் மன்னராக ஆனபோது படை வீரர்கள் தங்கள் உயிரையே அர்ப்பணிக்க தயங்கவில்லை. ஆக அலெக்சாண்டரின் சிறுவயது சம்பவங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அவர் சாதாரணமாக பிறந்தாலும் சாதாரணமாக வாழப்போவதில்லை என்பதற்கான அடையாளங்கள் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக தெரிந்தன. தந்தையின் இராணுவ அறிவும் தாயின் ஆன்மீக ஊக்கமும் சிறுவயது அனுபவங்களும் அவரது தனித்துவத்தை வடிவமைத்தன. அவர் வாழ்ந்த சூழ்நிலை, குடும்பம், சிறுவயது நிகழ்வுகள் அனைத்துமே இணைந்து ஒரு நாளில் உலக வரலாற்றை மாற்றப்போகும் ஒருவரை உருவாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அலெக்சாண்டரின் சிறுவயது அனுபவங்களால் அவரது தனித்துவம் வெளிப்பட்டிருந்தாலும் உண்மையான பரிணாமம் அவருக்கு கிடைத்த கல்வியில்தான் இருந்தது என்று சொல்லலாம். கிமு 343ஆம் ஆண்டு 2ஆம் பிலிப் தனது மகனுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒரே நபரை தேர்ந்தெடுத்தார். அவர் யாரென்றால் அக்காலத்தின் மிகப்பெரிய தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் அப்போதே கிரேக்க உலகில் புகழ்பெற்ற சிந்தனையாளர், பிளேட்டோவின் சீடன், பின்னர் தனக்கே உரிய பள்ளியை நிறுவியவர். பிலிப் தனது மகனுக்கான கல்வி வெறும் எழுத்தறிவு அல்லது கணித அறிவாக இருக்கக்கூடாது, அது ஆட்சியாளரின் அறிவாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். அதனால்தான் அவர் அரிஸ்டாட்டிலை அழைத்தார். பிலிப் அரிஸ்டாட்டிலுக்கு அவரது சொந்த ஊரான ஸ்டாகிரா நகரை மீண்டும் கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்தார். அந்த நிபந்தனையோடு அரிஸ்டாட்டில் மாசிடோனியாவிற்கு வந்து அலெக்சாண்டரின் ஆசிரியராக மாறினார். அரிஸ்டாட்டிலின் கற்பித்தல் பாணி மிகவும் வித்தியாசமானது. அவர் எப்போதும் தத்துவத்தை வாழ்க்கையோடு இணைத்து கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் புத்திசாலித்தனமாக யோசிக்க தெரியாவிட்டால் அவனுடைய இராணுவ வெற்றிகளுக்கு மதிப்பு இருக்காது என்று அவர் சொன்னார். அலெக்சாண்டருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் பல: அரசியல், தத்துவம், கவிதை, மருத்துவம், விலங்கியல், புவியியல், கலை, இலக்கியம் என பரந்த துறைகள். ஆனால் அவற்றை வெறும் புத்தக அறிவாக அல்லாமல் நடைமுறைக்கு ஏற்றதாக கற்றுக் கொடுத்தார். உதாரணமாக, அரசியல் பேசும்போது ஒரு நல்ல அரசன் தனது மக்களை அடிமைகளாக நடத்தக்கூடாது, அவர் மக்களின் தந்தை போல இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். அதே சமயம் எதிரிகளை அடக்க வேண்டுமானால் இரக்கத்தை காட்ட வேண்டிய நேரமும் உண்டு, கடுமையை காட்ட வேண்டிய நேரமும் உண்டு என்று சொன்னார். இந்த இரண்டையும் இணைக்க கற்றுக்கொண்டார் அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு ஹோமரின் இலியட் நூலை மிகவும் ஆழமாகவும் படிக்க வைத்தார். அலெக்சாண்டர் அகிலிஸை தனது முன்மாதிரியாக கண்டான். அரிஸ்டாட்டில், நீ அகிலிஸின் வீரத்தை விரும்புகிறாய், ஆனால் அகிலிஸ் செய்த தவறுகளை செய்யாமல் நல்ல அரசனாக இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த அறிவுரை அலெக்சாண்டரின் வாழ்நாளில் எப்போதும் அவரை வழிநடத்தியது. அதனால்தான் பின்பு அவர் வென்ற எதிரிகளிடம் கூட, குறிப்பாக போரஸ் மன்னனை வென்ற பின்பு மரியாதையுடன் நடந்து கொண்டார். கல்வியின் போது அலெக்சாண்டர் இயற்கை அறிவியலிலும் ஆர்வம் கொண்டான். அரிஸ்டாட்டில் அவனுக்கு விலங்குகளின் தன்மை, தாவரங்களின் பயன்கள், மருத்துவ அறிவு ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் நோய்களை குணப்படுத்தும் அடிப்படை மருத்துவ அறிவு வைத்திருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். உண்மையிலேயே பின்பு அலெக்சாண்டர் தனது படை வீரர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதும் சில நோய்களை தானாகவே சிகிச்சை செய்ததும் வரலாற்றில் இருக்கிறது. அரிஸ்டாட்டிலின் பாடங்களில் மிக முக்கியமான ஒன்று கலாச்சாரங்களை அறிவது. உலகம் என்பது வெறும் கிரேக்கர்களால் மட்டும் ஆனதல்ல, பிற மக்களும் தங்களுடைய மதிப்பையும் அறிவையும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தாழ்த்தாமல் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் திறமை உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த கருத்து பின்பு அலெக்சாண்டரின் பேரரசு கொள்கையிலே பிரதிபலிக்க ஆரம்பித்தது. அவர் பெர்ஷியர்களையும் எகிப்தியர்களையும் இந்தியர்களையும் வென்றதற்கு பின்பு
அவர்களின் கலாச்சாரத்தை மதித்து அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார். இதற்கு அடிப்படை விதைத்தது அரிஸ்டாட்டில் தான். ஆக ஆசிரியரும் மாணவருமான இவர்களுக்கு இடையேயான உறவு தனித்துவமானது. அலெக்சாண்டர் ஒரு ஆர்வமிக்க மாணவன். அவன் எப்போதும் கேள்விகள் கேட்பான். நட்சத்திரங்கள் ஏன் அப்படி பிரகாசிக்கின்றன? ஆறுகள் எங்கே ஆரம்பிக்கின்றன? மனிதர்கள் ஏன் போர்களில் இறப்பதற்கு தயங்காமல் செல்கிறார்கள்? போன்ற கேள்விகள் அவனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. அரிஸ்டாட்டில் பொறுமையுடன் அனைத்தையும் விளக்குவார். பலமுறை அவர் அலெக்சாண்டரை இயற்கை உலகுக்குள் அழைத்துச் சென்று அங்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தார். இந்த அனுபவங்கள் அலெக்சாண்டரின் மனதில் அறிவை நேசிக்கும் பழக்கத்தையும் உருவாக்கியது. ஆனால் கல்வி வெறும் தத்துவம், அறிவியல் மட்டுமல்ல. அரசனாக இருக்க வேண்டிய அரசியல் நுண்ணறிவும் அவசியம். இரண்டாம் பிலிப் தனது மகனை அரசியல் சூழல்களிலும் கலந்து கொள்ளச் செய்தார். அரண்மனை சபைகளில் அமர வைத்து அமைச்சர்களின் வாதங்களை கேட்கச் செய்தார். சிறு வயதிலிருந்தே அரசியல் வஞ்சகம், கூட்டணி, துரோகம் ஆகியவற்றை அவன் கற்றுக்கொண்டான். இது அவனை ஒரு எச்சரிக்கையுடன் சிந்திக்கும் அரசியல்வாதியாகவும் உருவாக்கியது. அரிஸ்டாட்டிலின் தாக்கம் அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமானது. ஆனால் அவர்கள் இடையே சில கருத்து வேறுபாடுகளும் இருந்தன. அரிஸ்டாட்டில் கிரேக்கர்களை உயர்ந்தவர்களாகவும் பிற மக்களை அடிமைகளாகவும் பார்க்க வேண்டும் என்றார். ஆனால் அலெக்சாண்டர் உலகின் பல மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தான். இது அவர்களுக்கு இடையே ஒரு மாறுபாட்டையும் ஏற்படுத்தியது. இருந்தாலும் கல்வியின் அடித்தளத்தை அரிஸ்டாட்டில் அமைத்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. அலெக்சாண்டர் ஒரு அரச குமாரனாக மட்டும் இல்லாமல் அறிவிலும் வலிமையிலும் சிறந்தவனாக வேண்டும் என்ற எண்ணம் அவனை சிறு வயதிலிருந்தே ஆட்கொண்டிருந்தது. கல்வி அவனை யோசிப்பதற்கும் முடிவு எடுப்பதற்கும் உலகை காண்பதற்கும் வித்திட்டது. பின்பு அவர் படைத்த வெற்றிகளுக்கு பின்னால் இருந்த ஆழ்ந்த அரசியல் சிந்தனையின் வேர் அரிஸ்டாட்டிலின் பாடங்களில் இருந்தது. அலெக்சாண்டரின் கல்வி காலத்தை நினைவு கூறும் போது அவர் பெற்ற பாடங்கள் வெறும் புத்தக அறிவு அல்ல, ஒரு அரசனின் மனப்பாங்கை உருவாக்கிய பூரண பயிற்சி என்பதை பார்க்க முடிகிறது. அவர் அறிவின் வலிமையையும் இராணுவத்தின் வலிமையையும் இணைத்து பயன்படுத்த கற்றுக்கொண்டார். இதுதான் அவரை உலக வரலாற்றில் ஒப்பற்ற மன்னனாக மாற்றியது. அலெக்சாண்டரின் கல்வி முடிந்து இளமை பருவம் தொடங்கியதும் அவரது வாழ்க்கை இன்னும் வித்தியாசமான பாதையை எடுத்தது. இரண்டாம் பிலிப் தனது மகன் புத்தக அறிவு மட்டுமல்லாமல் போரின் சூழ்நிலைகளிலும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் சிறு வயதிலிருந்தே அலெக்சாண்டருக்கு உடற்பயிற்சி, குதிரை சவாரி, வாள்சண்டை, ஈட்டி எறிதல் போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. அன்றைய காலத்தில் ஒரு அரசனின் மகன் என்றால் அவன் போர்க்களத்தில் சிங்கம் போல குதிக்க தெரியாவிட்டால் அவன் அரசனாக மதிக்கப்பட மாட்டான். இதை பிலிப் நன்றாகவே புரிந்திருந்தார். அதனால் அலெக்சாண்டருக்கு மிகவும் கடுமையான பயிற்சிகளை கொடுத்து வளர்த்தார். அலெக்சாண்டர் தனது வயதினருடன் போட்டியிடும் போது எப்போதும் வித்தியாசமாகவே விளங்கினார். உடல் பலம் மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமும் தந்திரங்களும் அவனுக்கு அதிகம். உதாரணமாக, மற்றவர்கள் வாள்சண்டையில் நேருக்கு நேர் மோதும் போது அலெக்சாண்டர் எதிரியின் அசைவை கவனித்து அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று யோசிப்பான். சிறு வயதிலிருந்தே அவன் வெற்றிக்கு பலம் மட்டுமல்ல, அறிவும் தேவை என்று நம்பியிருந்தான். அதைப்போல பூசிபாலஸ் என்னும் குதிரையை அடக்கிய சம்பவம் அலெக்சாண்டரின் புகழை இன்னும் உயர்த்தியது. ஆக அலெக்சாண்டர் இளமையில் இருந்தபோதே அரசியல் சூழ்நிலைகளிலும் கலந்து கொண்டான். இரண்டாம் பிலிப் அவனை சபைகளில் உட்கார வைத்து அரசர்களின் பேச்சுகளை கேட்க செய்தார். அவன் அங்கு அமர்ந்து யார் உண்மையோடு பேசுகிறார்கள், யார் வஞ்சகத்துடன் பேசுகிறார்கள் என்பதை கண்டறிவான். அரசியல் உலகின் சிக்கல்கள் சிறு வயதிலேயே அவனுக்கு புரிந்துவிட்டன. அதனால்தான் பின்பு அவன் எப்போதும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டான். முதல் இராணுவ அனுபவம் அலெக்சாண்டரின் வாழ்க்கையையே முற்றிலும் மாற்றியது. கிமு 340ஆம் ஆண்டில் அவனுடைய வயது 16ஆக இருந்தபோது இரண்டாம் பிலிப் ஒரு படையெடுப்புக்கு சென்றிருந்தார். அப்போது அலெக்சாண்டருக்கு பொறுப்பாக வழங்கப்பட்டது மாசிடோனியாவின் நிர்வாகம். அந்த நேரத்திலே ஒரு பகுதியில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அலெக்சாண்டர் வெறும் இளம் வயது அரசன் என்றாலும் உடனே படைகளை ஒழுங்குபடுத்தி கிளர்ச்சியை அடக்கினான். அவன் வெற்றிகரமாக அந்த இடத்தை கைப்பற்றி அலெக்சாண்ட்ரோபோலி என்று பெயரிட்டான்.
இது அவனது முதல் அரசியல் மற்றும் இராணுவ சாதனை. மக்கள் அனைவரும் இவன் உண்மையில் பிலிப் மகன் மட்டுமல்ல, அவனே ஒரு அரசன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு கிமு 338ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் தனது தந்தையுடன் சேர்ந்து நடந்த சீரோனியா போரில் கலந்து கொண்டான். அப்போது அவனுடைய வயது 18. கிரேக்க நகர அரசுகளின் கூட்டமைப்பை எதிர்த்து நடந்த அந்த போரில் அலெக்சாண்டர் தனது குதிரைப்படையை வழிநடத்தினான். அந்த கடுமையான போரில் அலெக்சாண்டரின் வீரத்தையும் தந்திரங்களையும் உலகம் முதல் முறையாக கண்டது. அந்த நாள் 2ஆம் பிலிப்பின் பக்கம் நின்று அலெக்சாண்டர் போர்க்களத்தில் வெளிப்படுத்திய திறமை அவன் எதிர்காலத்தில் உலகை வெல்லக்கூடியவன் என்பதை வெளிப்படுத்தியது. அலெக்சாண்டரின் இளமை பருவம் முழுவதும் ஒரு தொடர்ச்சியான பயிற்சியும் சோதனைகளும் தான். அவனுடைய உடல் பயிற்சி, குதிரை சவாரி, வாள்சண்டை, அரசியல் அனுபவம், போர்க்கள பங்களிப்பு இவையெல்லாம் சேர்ந்து அவனை ஒரு முழுமையான தலைவராக வடிவமைத்தது. சாதாரண இளவரசன் ஒருவன் இந்த அளவுக்கு உருவாக்கப்படுவது அபூர்வமானது. ஆனால் அலெக்சாண்டர் தனது சிறு வயதிலிருந்தே நான் உலகை வெல்ல பிறந்தவன் என்ற நம்பிக்கையோடு நடந்தான். அதனால்தான் அவன் இளமைகால சாதனைகள் கூட வரலாற்றில் இடம் பிடிக்கின்றன. அலெக்சாண்டரின் இளமைகால அனுபவங்கள் ஒரே முடிவைத்தான் நமக்கு காட்டுகின்றன. அவனுடைய மகத்துவம் என்பது அதிசயத்தால் வரவில்லை. அதற்கு பின்னால் கடுமையான பயிற்சியும் அறிவும் அனுபவங்களும் இருந்தன. பூசிபாலஸை அடக்கிய சம்பவத்திலிருந்து சீரோனியா போர் வரை அலெக்சாண்டர் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டான். ஆக அவன் வாழ்க்கையின் தொடக்க பகுதி அவனை ஒரு முழுமையான வீரனாகவும் அறிவாளியாகவும் தலைவராகவும் மாற்றியது.